கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே அந்த 27வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிவுற செய்தபடியினாலே என்று வேதம் சொல்கிறது. அதாவது பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரிலே, சத்துருக்கள் மேலிலே ஆண்டவர் தாமே ஒரு ஜெயத்தை கொடுத்து அவர்களை கர்த்தர் கலிவுற பண்ணினார். அந்த 20 துவக்கத்திலே வாசிக்கிறோம். 3 விதமான ஜனக்கூட்டம், 3 விதமான சத்துருக்கள் கூட்டம் தேசத்தினுடைய ஜனங்களை நெருக்கினார்கள். யோசபாத்தினுடைய ராஜா அந்த நாட்களிலே அங்கே ஜனங்களை அங்கே சிறைப்பிடித்து கொண்டு போகும்படியாய், சிறைப்பிடிக்கும்படியாய் கடந்து வந்த காரியங்களை நாம் அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். ஆனால் கடைசி முடிவிலே வரும் பொழுது ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அதாவது சத்துருக்கள் மேலே தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து அவர்களை கலிவுற பண்ணினார். இந்த இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு வேதனையோடு, ஒரு கலக்கத்தோடு, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் என்று சொல்லி அந்த 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு கலக்கத்தோடு, ஒரு பயத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே எங்களுக்கு துணை நில்லும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனால் தேவன் தாமே அவங்க சத்துருக்கள் மேலே அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து தேவன் அவர்களை கலிவுற பண்ணினார். ஒரு பயத்தோடு, கலக்கத்தோடு, வேதனையோடு கூட இருந்த ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் தேவன் நல்ல ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார், கலிவுற பண்ணினார். எந்த ஜனங்கள் கலக்கத்தோடு காணப்பட்டார்களோ அதே ஜனங்களை தேவன் கலிவுற பண்ணினார். எந்த சத்துருக்கள் நிமித்தமாக கலக்கத்தோடு பயத்தோடு காணப்பட்டார்களோ அதே சத்துருக்களை ஜெயம் எடுத்து, அதே சத்துருக்கு மேலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து தேவன் அவர்களை கலிவுற பண்ணினார். தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் போது கூட அங்கே அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஜனங்களும் யோசபாத்தும் எருசலேமுக்கு திரும்பினார். எருசலேம் என்று சொன்னால் சமாதானம். இழந்து போன சமாதானத்தை அவர்கள் பெற்று கொண்டார்கள். சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். சமாதானத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். சமாதானத்தை இழந்திருந்த ஜனங்களுக்கு தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். எருசலேமுக்கு மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் உங்களை கலங்க பண்ணுகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற சத்துருக்கள் பேரில் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை தருவார், ஒரு விடுதலையை தருவார். அவர் உங்களை கலிவுற பண்ணுகிறது மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஒரு சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய், சமாதானத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாய் தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். இதுவரைக்கும் உங்களை கலங்க பண்ணின, வேதனைப்படுத்தின எல்லா சத்துருக்கள் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து நிச்சயமாக இன்னைக்கு அவர் உங்களை கலிவுற பண்ணுவார். இழந்து போன சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சத்துருக்கள் பேரில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் ஜெயத்தை கொடுத்து, சத்துருக்கள் மேலே ஜெயத்தை கொடுத்து நீர் அவர்களை கலிவுற பண்ணுகிற தேவன், இழந்து போன சமாதானத்தை கொடுக்கிற தேவன். என் ஆண்டவர் தாமே அப்படியாக கர்த்தர் உடைய பிள்ளைகளை கலிவுற பண்ணும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.